இருந்தாருன்னா எதிலும் கவனமா இருக்கணும். ஒருத்தகிட்ட பேசும்போதும் கவனமா இருக்கணும். ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்கணும்னாலும் அப்பயும் கவனமாக இருக்கணும். இல்ல நம்ம இருட்டுல போனா அப்பயும் கவனமா இருக்கணும். ஏன்னா எட்டுங்கிறது இருள், புரியுதா? அங்க வந்து ஒளி கிடையாது. அப்போ இருள்ல அதோட பவர் தாக்கங்கள் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து சர்ப்ப நிர்ணயம் ஒண்ணு இருக்கு. ஆடி வீடியோஸ் கூட எடுத்து பாருங்க. இது நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கால பலன்னு ஒண்ணு வரும். அப்ப எந்த காலத்துல எது பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர்றதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நம்ம கவனமாக இருக்கணும். 8ஆம் தசை வருது, 8ஆம் புத்தி வருது. லக்னம் உட்கார்ந்து இருக்கும் போது லக்னாதிபதி புத்தி வந்தாலும் சரி, அவரோட தசை வந்தாலும் சரி, நம்ம கவனமா இருக்கணுங்க. அடுத்தபடியா 9ஆம் இடம், அருமைங்க, மிக மிக அருமை. 9வது லக்னாதிபதி இருக்காருன்னா வாழ்க்கைய வாழ பிறந்திருக்கீங்க நான் சொல்லுவேன். ஏன் சார்னா இது வந்து பாக்கியஸ்தானம். பாக்கியங்கிறது நம்ம இந்த பேர் நம்ம வந்து அனுபவிக்க போறது. நம்ம இந்த பேர் நம்ம அனுபவிக்க போற லக்னேசன் இருக்காருன்னா அப்போ வாழ்க்கையே நீ